வாழ்க்கை வாழறதுக்கு பேசாமல் சன்னியாசியாக போயிடலாம் அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் உங்க கூட இருக்கிறதுக்கு எங்கேயாவது கோவில் கோலன்னு போயிட்டு நான் பாட்டு நிம்மதியாக இருப்பேன்னுவாங்க. சில பேர் மிரட்டுவாங்க, நான் ஹிமாலயாஸ்க்கு போக போகிறேன், நான் காசிக்கு போக போகிறேன், நான் அங்கே போக போகிறேன், இங்கே போக போகிறேன். யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா, நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் அதை செஞ்சுட்டா மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் போகும்பொழுது உங்கள் மனசையும் கூடயே அழைச்சிட்டு போகிறீங்க. அப்போ எப்படி நிம்மதியாக இருப்பீங்க? இங்கே உங்கள் மனம் என்னெல்லாம் சொல்லுதோ அதே தான் நீங்கள் ஹிமாலயாஸில் போயிட்டு ஒரு குகைக்குள்ளே அமர்ந்தாலும் சொல்லும். ஒரு கதை ஒன்று அருமையாக சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், ஹிமாலயாஸ் போயிட்டார், அந்த குகைக்குள்ளே போய் அமர்ந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும் அவர் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். திடீர்னு வெளிலேருந்து ஒருத்தர் வராரு, வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த குகையை விட்டு கிளம்புங்க, நாங்கள் இங்கே தங்க போகிறோம் அப்படின்றார். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, இது ஏன் குகை, இந்த குகையில் தங்கணும்னா உனக்கு அனுமதி கிடையாது, நான் இங்கே 15 வருஷமாக இருக்கேன், இந்த குகையை பற்றி உனக்கு தெரியாது, ஒழுங்காக வேறு வேலையை பார்த்துட்டு கிளம்புன்ற. இவர் சொன்னார், அப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க, இது ஹிமாலயாஸ், இது எல்லாருக்கும் பொதுவான இடம், நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோன்னு. அவர் அடுத்து சொன்ன வார்த்தை, இங்கிருந்து நீ கிளம்பலன்னா நான் என்னுடைய தியானத்தின் மூலமாக உன்னை சபிச்சிருவேன் அப்படின்றார். இன்னும் கொஞ்சம் அவர் இன்னும் வெறுப்பேற்ற ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக அவர் கிட்டத்தட்ட அடிக்க வந்துட்டார். அப்படிச்சு அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே சுற்றுலாவுக்கு வந்தேன், வரும்பொழுது இங்கே ஒரு நாள் தங்கலான்னு தான் என்னுடைய எண்ணம். ஆனால் என்னுடைய நண்பர் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய பாதி பேர் மிக பெரும் ஞானிகள், உலகத்தையே துறந்தவங்க, அவங்க மிக பெரும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், இங்கே இருக்கவெல்லாம் வீட்டை விட்டு ஓடி வந்தவன், இதில் முக்காவாசி பேர் வீட்டில் இருக்கிறது பதிலாக இங்கே இருக்கான்னு தவறி அவனுக்கு நான், என்னுடைய வீடு, ஏன் இடம் அப்படின்னு தன்னை பற்றிய எண்ணம் மட்டும்தான் இருக்கும், மிகப்பெரிய நிலைக்கெல்லாம் போகலை அப்படின்னு நான் சவால் விட்டேன். அந்த சவாலை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஒரு 2 வார்த்தை உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் மறுபடியும் பேசுங்க இல்லையா, அதுலேயே நிறுவனமாக எடுத்து உங்களுடைய நிலை என்னன்றது. அதனால் நான் சவாலில் ஜெயிச்சிட்டேன். நான் ஒரு 20 தான் தங்கலான்னு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிற இடத்துல தங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் கிளம்பி போயிட்டார். இதை கேட்ட உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நம்ம 15 வருஷமாக இருக்கிறோன்ற எண்ணம், இது என்னுடைய இடம்ன்ற எண்ணம், மற்ற உயிர்களை தன் உயிர் போல் பாவிக்காத ஒரு நிலை, இது எல்லாமே அவருக்குள்ள இருந்திருக்கு. ஆக நம்ம எங்கே ஓடி போனாலும், நீங்கள் தனியாக போய் நான் எல்லாமே பண்ணுவேன் நீங்கள் போனாலும் உங்கள் மனசையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆக உங்கள் மனசையே நீங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிற வரைக்கும், அது பக்குவப்படாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பெரிய புராணத்தை எடுத்துக்கோங்க. அது யாரும் நான் தனியாக போகிறேன்னு சொல்லியோ இல்லை நான் இதை செய்வேன்னு சொல்லியோ எந்த ஒரு முயற்சியும் இல்லை. தான் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையில் இறைக்கு அர்ப்பணம் செஞ்சாங்க, தன்னை அர்ப்பணம் செய்தார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு புகை போடும் வேலையாக இருக்கலாம், அதை தினந்தோறும் செஞ்சாங்க. இன்னும் ஒரு சில பேர் மாலை கட்டுற வேலையாக இருக்கும், அது தினந்தோறும் செஞ்சாங்க. கோவிலுக்கு செய்யக்கூடிய வேலை அல்லது அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய வேலை, இல்லைன்னா ஒரு அடியார்களுக்கு உணவு அளிப்பது, இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க. அந்த அன்பை பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, இருக்கிற இடத்துல இருந்தாங்க. இறைவன் அவர்களை தேடி வந்தார், அதற்கு பிறகு அவர்கள் முக்கிய அடைந்தார்கள். இப்படிதான் நம்முடைய பெரிய புராணம் சொல்லுது. ஆக நாம் இருக்கிற இடத்துலயும் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய மனம் பக்குவப்பட வேண்டும். அந்த மனத்தை பக்குவப்படுவதற்கு நாம தான் தயார் பண்ணணும். இது சொல்வதற்கு மிக மிக எளிது. உங்களுக்கு கஷ்டம் தான் ஏற்றுக்குங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அது வரும்பொழுது நம்ம மனசு கொஞ்சம் நடனம் ஆடும், டான்ஸ் ஆடுறதுலேயே நடனம் ஆடும். ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் இறைவன் அளிப்பான். அதை அளிக்கும் பொழுது உங்களுக்கு இறைவனை ஒப்பு, சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்புன்னு ஒன்று சொல்லுவோம், சத்தினி பாதம். அதாவது உங்களுக்கு இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய நிலை வரும். அந்த நிலை முடிந்த நிலை, அதுதான் தொடக்க நிலை. ஆன்மீகத்திற்கு உண்மையான தொடக்க நிலை அது. அப்படிப்பட்ட நிலை நாம் ஒவ்வொருவரும் எய்த வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். மீண்டும் உங்களுடன் ஒரு அருமையான கால்நோயை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சிந்தனையோ அல்லது வேறு விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. இந்த காணொளி மற்றவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலமாக, அதாவது பகிர்வதன் மூலமாக நிச்சயமாக இந்த அரிய கருத்து பலரை சேர்ந்தடையும், இந்த உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் உங்களை அருமையான கருத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.